ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னால சூப்பரான டேஸ்டான நெய்ச்சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லை நெய். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் தான் நெய்ச்சோறுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, ஏலக்காய், ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நமக்கு ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்மளுக்கு ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கொஞ்சோண்டு புதினா, 2 பச்சை மிளகா, இது இவ்வளோ தேவை. அதெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது தேங்காய் பால். அதாவது நெய்ச்சோறுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றினா தான் அந்த ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். தேங்காய் பால் வந்து 1:2 ரேஷியோ, அதாவது வந்து 1 கப் ரைஸுக்கு 2 கப் தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் நிறைய ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் தேங்காய் பால், 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரிமைன் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இந்த பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் வச்சுருக்கோம் இல்லையா, அது ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கணும், அரிசி ஊற வச்சு வச்சிடணும். அப்போ தான் அரிசி வந்து நெய்ச்சோறுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சீக்கிரம் வந்து வேகும் ரைஸு. அதுக்கப்புறம் லைட்டாக நுரைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதை அப்படியே தம்மில் போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் ரைஸ் வந்து வேகும். நடுவில் வந்து 1 வாட்டி 2 வாட்டி வந்து கிளறி விட்டுக்கணும். நம்ம வந்து அப்போ தான் வந்து அந்த கீழே அடி பிடிக்காமல் இருக்குது. ஏன்னா தேங்காய் பால் இருக்குல்ல, அதனால் அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம கிளறி விட்டுக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா இப்போ மூடி வச்சு நம்ம திறந்து பார்த்தோன்னா நல்லா டேஸ்டான சூப்பரான நெய்ச்சோறு ரெடி ஆயிரும். இது வந்து எங்கள் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, திருச்செந்தூரில் ஸ்பெஷல். இதுக்கு மட்டன் குழம்பு, பீஃப் குழம்பு, பீஃப் சுக்கா, மட்டன், அப்புறமா சிக்கன், அந்த மாதிரி இது வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.